அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தற்போது கிடைத்த முக்கிய தகவலாக பார்த்து வைக்கிறோம். ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றமானது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சுப்பிரமணியன். ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக ஏக காலத்திற்கு இந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக சென்னை மகளிர் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. மேலும் 90,000 ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தை உலுக்கிய பெரும் அதிர்ச்சி சம்பவம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம். இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் என்பது நடத்தப்பட்டது. குறிப்பாக டிசம்பர் 23ஆம் தேதி இந்த சம்பவம் என்பது நிகழ்ந்தது. அதன் பிறகு 24ஆம் தேதி புகார் என்பது அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் தொடர்ச்சியாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று பெரிய அந்த அரசியல் சர்ச்சையாக எழுந்தது. அது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதன் பிறகு இந்த வழக்கை 3 IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு மாற்றம் செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின் தொடர்ச்சியாக சென்னை சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஞானசேகரனுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டக்கூடிய பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். அது மட்டுமல்லாமல் அவர் மீது 200 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது. ஜனவரி 5ஆம் தேதி ஞானசேகரன் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இந்த வழக்கு சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. மகளிர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தினமும் வழக்கு விசாரணை என்பது நடத்தப்பட்டது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரையில் ஞானசேகரனுக்கு எதிராக 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணம் செய்யப்பட்டதாக சென்னை மகளிர் நீதிமன்றம் கடந்த 28ஆம் தேதி அறிவித்திருந்தது. அவர் குற்றவாளி என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சட்ட பிரிவுகளாக இருக்கக்கூடிய 329 மாணவியிடம் விருப்பத்திற்கு மாறாக அத்துமீறி நடத்தல், 126(2) மாணவியை செல்ல விடாமல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்தல், 87 மாணவியை வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல், 127 Part 2 மாணவியை உடலில் காயத்தை ஏற்படுத்துதல், 75 Part 2 மாணவியை விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல், 76 மாணவியை கடுமையாக தாக்குதல், 44 மாணவியின் தனிநபர் அந்தரங்கத்தில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்துதல், 351 Part 3 மாணவிக்கு கொலை மிரட்டல் விடுத்தல், 238 Part B பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அளித்தல். அதே போல இவை அனைத்தும் BNS சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். அதன் தொடர்ச்சியாக தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் அடிப்பிலும் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருந்தது. 66E தகவல் தொழில்நுட்ப சட்ட பிரிவு தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல், அதே போல தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவு 4 ஆகிய என மொத்தம் 11 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த 11 சட்ட பிரிவுகளும் நிரூபணமாகி இருப்பதாக சென்னை மகளிர் நீதிமன்றம் அறிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று சென்னை மகளிர் நீதிமன்றம் அறிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது அவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக 30 வருட தண்டனையை குறைக்காத வகையில் இந்த தீர்ப்பு இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாமல் இந்த ஆயுள் தண்டனை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 90,000 அபராதம் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக ஞானசேகரன் தரப்பில் இந்த தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரையில் சிறப்பு புலனாய்வு குழுவுடைய விசாரணை என்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. என்றால் தகவல் தொழில்நுட்ப ஆதாரங்களை திரட்டுவது மட்டுமல்லாமல் பல்வேறு கட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டது. மேலும் ஞானசேகரனுடைய பின்னணி குறித்தும் விசாரணை என்பது நடத்தப்பட்டது. அவர் மீது ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளும் இந்த விசாரணையின் போது வெளியே வந்தது. அவர் மீது குற்ற வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. பள்ளிக்கரணையில் காவல் நிலையத்தில் இவர் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது.
இரவு நேரங்களில் வீடு புகுந்து கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவத்தில் ஈடுபடுவதை ஞானசேகரன் ஒரு வழக்கமாக நடைமுறையாக வைத்திருந்ததும் விசாரணை தெரிய வந்திருந்தது. அது தொடர்பாக பள்ளிக்கரணை போலீசாரும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் அனைத்தும் பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். அது மட்டுமல்லாமல் சிபிசிஐடி போலீசாரும் ஒரு வழக்கு ஒன்று சமீபத்தில் பதிவு செய்திருந்தார்கள். இளம் பெண்ணிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாக ஞானசேகரன் மீது ஒரு வழக்கை சிபிசிஐடி போலீசார் சமீபத்தில் பதிவு செய்து அந்த வழக்கில் காவலில் எடுத்தும் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக ஞானசேகரனுக்கு தற்போது இந்த வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனையின் தொடர்ச்சியாக அவர் மீது நிலுவையில் இருக்கக்கூடிய மற்ற வழக்குகளையும் விரைந்து நடத்துவதற்கான நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.